ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஐஷாஸ் ஆஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஈஸி அண்ட் ஹெல்தி மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட ரெசிபி பார்க்கணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேக்கில் இருக்க அந்த க்ரீம் ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த க்ரீம் எப்படி வீட்டிலேயே செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிச்சன் weighing ஸ்கேல் யூஸ் பண்ணி இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 230 grams ஆஃப் unsalted பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்ட் அண்ட் பட்டர்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அது ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு அதோட டெம்பரேச்சரை லோயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து ஐசிங் சுகர் 360 கிராம் நான் எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா பவுடர்ட் சுகராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகரை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஐசிங் சுகராக மாறிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே விப் க்ரீமில் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாஃப்ட் அண்ட் பட்டர் எடுத்து ஒரு பவுலில் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது லைட் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த கலரில் இருந்து இப்போ ஒயிட் கலராக மாற வரைக்கும் நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறோம். ஹேண்ட் விஸ்கர் இல்லாதவங்க வெறும் விஸ்காலையும் நீங்கள் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணியிருக்கேன். இந்த ஐசிங் சுகரை நான் 3 பேட்சாக சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ சேர்த்துட்டேன். இப்போ கலர் மாறுறது நல்லா பாருங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பேட்ச் சேர்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சோடனே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் தான் மறுபடியும் 2 பேட்ச் சுகர் சேர்க்கும் போதும் நம்ம பண்ண போகிறோம். நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் ஐசிங் சுகர் இப்போ சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்க்ராப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம தேர்டு பேட்ச் சேர்த்ததுக்கப்புறமும் செய்ய போகிறோம். இப்போ தேர்டு பேட்ச் ஐசிங் சுகர் நான் சேர்த்துக்க போகிறேன். அதே ப்ராசஸ் தான் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஸ்க் பண்ணிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ண உங்களுக்கு லைட் எல்லோ கலராக இருந்தது, இப்போ பாருங்கள் இப்போ ஆஃப் ஒயிட் கலராக மாறிடுச்சு. ஹேண்ட் மிக்சரில் நீங்கள் விஸ்க் பண்ணாலுமே இது 7 to 10 minutes ஆகும். அடுத்து நம்ம திக் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். 3 tablespoon திக் க்ரீம் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது திக் க்ரீம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், அதனால தான். இப்போ இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும்னா வேறு பைனாப்பிள் எசன்ஸ் இல்லாட்டி ஆரஞ்சு எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா நம்ம விஸ்க் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 minutes விஸ்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிங்க. இது எக்ஸாக்டாக உங்களுக்கு இவ்வளோ நிமிஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணுற அந்த ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை விஸ்கரோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீம் நல்லா திக் ஆயிடுச்சு. ஸ்டிஃப் பீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ராடில் இருக்கிறது எப்படி க்ளீன் பண்ணுன்றதை பாருங்கள். ரெண்டுமே இப்படி கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஷர் பண்ணி தட்டினீங்களா இது நல்லா க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பவுலில் பாருங்கள், நான் அப்சைட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பவுலில் இருந்து இந்த க்ரீம் கீழே விழுகாமல் இருக்கணும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், எதுவுமே கீழே விழுகாமல் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 45 minutesலேருந்து 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ராஸ்டிங் ரெஃப்ரிஜரேட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அந்த காலத்தில் சுகருன்றது ரொம்பவே லக்ஸுரி, அப்படின்னா ரொம்பவே பணக்காரங்க தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பட்டர் க்ரீம் எப்படி செஞ்சாங்கன்னா, உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு அதை மேஷ் பண்ணி அதை வச்சு பட்டர் க்ரீம் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1494. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரெஃப்ரிஜரேட் ஆன அந்த க்ரீமை எடுத்து இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் போடுறோம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக்கில் என்ன சாதாவாக உங்கள்கிட்ட மல்லிகை சாமான் வாங்குகிற அந்த பிளாஸ்டிக் பேக் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கார்னரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாசல் ஏதாவது ரப்பர் பேண்டை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பைப்பிங் டியூப் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணல. இல்லாதவங்களுக்காண்டி இந்த மாதிரி நான் செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், என்னோடய ஸ்பேச்சுலாவில் 2 சைடுமே நான் க்ரீமால் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன்.
எப்படி அது விழாமல் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி கப் கேக் இல்லாட்டி கேக்கில் வந்து ஒயிட் க்ரீம் ஃப்ராஸ்டிங் செஞ்சுட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட பிக்சர்ஸை டேக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபீஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இந்த கப் கேக்கில் ஃப்ராஸ்டிங் வந்து நான் அப்ளை பண்ணி நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.